வணக்கம் எல்லாருக்கும். முன்னுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னா, எங்கட கனகரத்தினம் சுகாஸ் அண்ணன் தமிழ் தேசியத்தின் ஒரு உச்ச நட்சத்திரம். தமிழ் தேசியத்தின் உயர் நாடி தமிழர்களுக்காக எத்தனையோ வழக்குகளை போட்டு அந்த வழக்குகளிலே வெற்றி பெற்று கொடுத்த ஒரு செம்மல். அவற்றை தமிழ்லே கதைப்போமே, தமிழ் கதைப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா, அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் டிசிசி மீட்டிங்குக்கு போயிருக்க வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுடைய இடுப்பை கிள்ளுவார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நீ ஆரம்பி மச்சான் என்றதான் அதன் அர்த்தம். நீ இதை குழப்பு, முக்கியமான விஷயங்கள்ல குழப்புன்றதான் அதன் அர்த்தம். அத மாதிரி சண்டை பிடிக்கிற மாதிரி அவர் போய் கையை தட்டி விடுவார். இன்னும் சத்தமா சண்டை பிடி என்று சொல்லி உஷார்படுத்தி விடுவார். இதெல்லாம் உள்ளக விளையாட்டுகள். நாளைக்கு அவர்கள் அடிபடக்கூடும், சண்டை பிடித்து ஒருவர் காயப்படுத்தக்கூடும், ஒருவர் சிறைக்கு செல்லக்கூடும், இன்னொருவர் வைத்தியசாலைக்கு செல்லக்கூடும் என்று சுவாசன் ஒரு சூப்பர் விளக்கம் உண்டு. இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் செய்யற விஷயங்களை படியா விளங்கப்படுத்தி இருக்கிறார். என்னன்னு சொன்னா, சுவாசன்னைக்கு அது பழகி போயிட்டு. என்னண்டா, நாங்கள் இப்படி நிக்கிறோம், நீங்கள் வீடியோ எடுங்க, எங்களை தெரிகிற மாதிரி வீடியோ எடுங்கன்னு சொல்லி செல்வராச கயந்திரன் சொல்லியிருப்பார். அப்ப இந்த நாடகங்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னா, சைக்கிள் கட்சிக்கு ஒரு பழகி போன விஷயங்கள். சந்திரசேகரோட சண்டை பிடிக்கிற மாதிரி நாடகம் போட்டுதான் என்பிபி அரசாங்கத்துக்கு வைத்தியர் அர்ச்சுனா சப்போர்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கொலையாளி என்று சொல்ற நாமல் ராஜபக்ச என்ற மேடையில பின்கதவால கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உங்களோட 2ஆம் தேசிய தலைவர் போய் பின்கதவால கதைக்கிற மாதிரியோ, அல்லது பிஸ்னஸ்களை எல்லாம் சிங்களாக்கள் பேர்ல பின்கதவுகளால எழுதி வச்சு அவங்களோட ஆதரவோட கொழும்புல வியாபாரம் செய்யற மாதிரியோ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் செய்யல. சுவாஸ் அன்னைக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னா, முதலாவது இந்த சனத்துக்கு நான் யாரை பற்றி சொல்ல போறேன். சனமே சொல்லும், அர்ச்சுனா ராமநாதன் தண்ட கருத்தை அது எத்தனை ஆயிரம் பேர் எதிர்த்தாலும் இல்லை, நான் என்பிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், என்பிபின்ற பக்கம் தான் நான் நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதுகெலும்பு இருக்குல்ல. முதுகெலும்புன்றது இந்த கழுத்துக்கு கீழே, கழுத்துல இருந்து அப்படியே எங்கட இடுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த முள்ளந்தண்டு முதுகெலும்பு நேரா இருந்தா தான் நாங்கள் நேரா இருந்து கதைப்போம், விளங்குவோம். இப்ப உங்களோட கயேந்திரகுமார் பொன்னம்பலம் 2ஆம் தேசிய தலைவர் நீங்கள் பதவி கொடுத்த தேசிய தலைவர் மாதிரி 2ஆம் தேசிய தலைவர் மாதிரி வெட்டி போடுவாங்க. 2ஆம் தேசிய தலைவர் மாதிரி இல்ல நாங்கள் ஆதரிக்கிற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளுங்க சுகாசன், வைத்தியர் அர்ச்சுனா என்பிபிக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாருன்னு சொன்னா, அது நீங்கள் இல்லை, எந்த கொம்பன் வந்தாலும் நான் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன், இதுதான் அதுக்கு காரணம் என்று பொதுமக்களுக்கு வெளிப்படையா சொல்லக்கூடிய தைரியமும் முதுகெலும்பும் உள்ளந்தண்டும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு இருக்கு. உங்களை மாதிரி கையெட்டிய கட்ட விட்டுட்டு அந்த நேரம் வளைஞ்சிருந்த முதுகெலும்பு இப்ப நிமிந்திருக்கிற மாதிரி காட்டுற இது வைத்தியர் அர்ச்சுனாக்கு இல்லை. அப்படி ஒரு தேவையும் இல்லை. ஒரு விஷயத்த விளங்கி கொள்ளணும். இந்த சனத்துக்கு அதாவது வடக்குல வாழுகிற தமிழ் மக்களுக்கு அர்ச்சுனா ராமநாதன் ஆறுன்றதை அவர் புரிய வச்சுட்டார். நீங்க இப்ப நின்று கொண்டு இதெல்லாம் ஒரு உள்ளக நாடகங்கள், நீங்க கவிதை புத்தகம் வாசிக்கிறதுண்டான்னு வீட்டை இருந்து வாசிங்கோ, அல்லது இந்த காதல் அனுபவங்கள் இருந்தா காதலிமாருக்கு கவிதைகள் இருந்தா அதுகளை நினைவூட்டுங்கோ. அரசியலில் கவிதை வாசிக்காதீங்க. ஏன்னு சொன்னா மக்கள் சரியான விழிப்பா இருக்கேன். இப்ப நான் எனக்கு சுவாசன் என்ற ஒரு தனி மனுஷன்ல எந்த வெறுப்புகளும் தனிப்பட்ட வெறுப்புகளோ எதுவுமே எனக்கு இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மற்றவனெல்லாம் மடையன், நான் தான் புத்திசாலியன் நினைச்சு கொண்டு நீங்க கதைக்கிறீங்களோ, இந்த கதையத்தான் நான் நினைச்சு சிரிக்கிறேன். என்னன்னு சொன்னா, அதுக்கும் நீங்க இப்ப கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பற்றி இப்படி சொன்னா நாங்க ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, தெல்லிப்பள வைத்தியசாலையில அவ்வளவு ஊழல்களை மறைக்கிறதுக்காக
இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த தையிட்டியையும் சட்டவிரோதமா காணி பிடிச்சதும் அதுக்கு தீர்வு வராது, கடைசி வரைக்கும் இந்த சிங்கள அரசாங்கம் அதுக்கு தீர்வு கொடுக்காது என்று தெரிஞ்சு அதுக்காக போராடுறீங்க. சரியோ? எங்கேயாவது ஒரு ஊழல், யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில அவ்வளவு மக்கள் வெளிப்படையா பகிரங்கமா சொன்னவே இவங்க ஊழல் செய்யறாங்களேன்னு, இந்த 170 பேரை சம்பளமே இல்லாம அந்த படுபாவி சத்தியமூர்த்தி வந்து வேலையை செய்விச்சு போட்டு ரோட்ல விட்டவர். அப்படி சாவச்சேரியில இந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பிரச்சனை வரைக்கு வைத்தியர் அர்ச்சுனா சொன்னதை விடுங்க, அது ஆதாரம் இல்லாதண்டല്ലോ நீங்க சொல்லி கொண்டு தெரியுங்க. ஆதாரங்கள் வடிவா வரும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுலோ அதெல்லாம் ரோட்ல நின்ற சனம் என்ன சொன்னது? போனா அங்க டாக்டர் இல்ல, செக்யூரிட்டி கார்டு இல்ல, செக்யூரிட்டி கார்டு அடிக்கிறாங்க, துரத்துறாங்க. பின் கேட்டால டாக்டர் போறா, பிரைவேட்ல தான் டாக்டர்ஸ் இருக்கணும். இப்படி எல்லாம் அந்த சனம் சொன்னது இல்லை. அப்ப அந்த சனமும் பொய்யா சொன்னது. சரியா? இப்ப என்ன பிரச்சனைடா, இப்படி மக்களின் பிரச்சனைக்காக எங்கேயாவது ஒரு ஊழல்கள் சம்பந்தமா, அரசு திணைக்களங்களுக்குள்ள நடந்த ஊழல்கள் சம்பந்தமா எங்கேயாவது நீங்க குரல் கொடுத்து ஏதாவது ஒரு ஆணிய பிடுங்கி இருக்கிறீங்களா? சுகாசன், அதான் நீங்கள் வந்து ஐயாம லோயர் இல்லோ, நீங்கள் பெரியோரு லோயர். எங்க பார்த்தாலும் நீங்களும் உங்களுக்கு அவர் சொல்லி தந்தாரோ அவருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களோ தெரியா, நான் சட்டத்தரணி என்று நீங்க சொல்றீங்க. இப்படி சொல்ற நீங்களே என்ன செய்திருக்கணும்? இதுவரைக்கும் பொதுமக்கள் சார்பா ஏதாவது ஒரு வழக்கு போட்டு பொதுமக்களுக்கு ஆதரவா எங்கேயாவது நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எத்தனையோ திணைக்களங்கள்ல. நான் தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு இந்த தையிட்டியையும் மயிலிட்டியையும் விட்டா வேறு ஒரு விஷயமும் இல்லையா பொதுமக்கள் விஷயங்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்கு? மட்டத்தனமான வேலை செய்யாம சுகாசன நீங்கள் வந்து ஒரு இளைய தலைமுறைய என்ன செய்ய போறீங்களா, ஒரு இன அழிவுக்கு திரும்ப கொண்டு போக போறீங்க. உங்களோட வேலையும் கயந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வேலையும் இந்த செல்வராசா கயந்திரனும் நீங்க வந்து அந்த வளர்ற தென்னை மரங்கள் நல்ல மரங்கள்ல அந்த குருவிச்சை எப்படி இருக்குன்னு தெரியும். குருவிச்சை வந்து ஒட்டிச்சுதுன்னு சொன்னா அந்த மரங்களின் வளர்ச்சியை அப்படியே குன்ற வச்சிரும். அந்த மரம் வந்து அப்படியே மந்தமான நிலைக்கு போயிடும். அப்படி ஒரு குருவிச்சி என்றாலும் அதுல சில நேரம் சின்ன வயசுல நாங்கள் அந்த பழங்களை பிடுங்கி சாப்பிடுவோம், அந்த குருவிச்சம் பழங்களை. உங்கள பழமும் இல்லை, காயும் இல்லை. நீங்கள் எங்கட இனத்தை வளரவே விட மாட்டீங்க. தமிழ் மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ளணும். இந்த சுகாஸ் அந்த காண்டிவன் இன்னொருத்தர் இருக்கிறார், அது என்னன்னு சொல்றேன்டே தெரியும். இதுகள் எல்லாம் ஒரு உண்மையாவே ஜடங்கள். இவைகள் வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ இன்றைக்கு வரைக்கும் சமூகத்துக்கு வந்து சுகாசன் என்ற மனைவி எங்க என்ன செய்கிறா, அல்லது சுகாசன் என்ற பிள்ளைகள் எவ்வளவு எந்த ஸ்கூல்ல படிக்குது, என்ன இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, அதை விட சுகாச யார் செல்வராசா கயேந்திரன் பிள்ளைகள் மனைவி எங்க, அவைய குடும்பம் அவைய ஃபேமிலி எப்படி வாழினம், அவை எப்பயாவது தையட்டி போராட்டத்துக்கு வந்திருக்கணுமா? அத மாதிரி எங்கட கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் எந்த அட்ரஸ்ல இருக்கிறார் ரெண்டாவது யாருக்காவது தமிழ் மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. இவர்கள் வருவினம் போவினம், வந்தார்கள் போனார்கள் என்ற மாதிரி வருவினம் போவினம். ஏன் இந்த எங்கட இளைய தலைமுறைய ஒரு எங்களுக்கு காயங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லல, அந்த காயங்களுக்கு மருந்து என்ன தெரியுமா? எங்கட அபிவிருத்தியும் எங்கட அடுத்த கட்ட வாழ்க்கையை நாங்கள் எங்கட இளைய தலைமுறைக்கு அடுத்த கட்டம் நாங்கள் அவைய நல்லா வாழ வைக்கிறதும் அந்த நல்ல குணங்களை உருவாக்குறதும் மட்டும்தான் எங்கட அடுத்த கட்டத்துல ஒரு தமிழன் தலை நிமிந்து நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட பிள்ளைகளை எல்லாம் போராட்டங்களுக்கு உட்படுத்தாம, கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இப்ப நான் நினைக்கிறேன் 55-60 வயசு இருக்குமென்று வையுங்க. 55 வயசுண்டா, 55 வயசுண்டா எப்படியும் 25-30 வயசுல கல்யாணம் முடிச்சிருந்தாலும் இப்ப 20 வயசுல 25 வயசுல ஒரு பிள்ளை இருக்கணும் கட்டாயம். ஒரு கதைக்கு சொல்றேன், நான் இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறேன்னு சொல்லாங்க. அந்த பிள்ளைய எப்பயாவது ரோட்ல கொண்டு நிப்பாட்டி போராடி இருக்கணுமா? தையட்டிலையும் இந்த கேம்பஸ் படியங்கள், கேம்பஸ்ல படிக்கிற அந்த தம்பி மேட்ட அம்மா அப்பா யோசிங்கோ. இந்த அரசியல்வாதிகள்ற பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் ரோட்ல நிக்கிற மாதிரி எப்பயாவது வந்து நின்று இருக்குதான்னு யோசிங்க. அவங்க எல்லாம் எங்கேயாவது இங்கிலீஷ்ல காசு புஷ்ன்னு கதைச்சு கொண்டு எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டல்கள்ல சாப்பிட்டு கொண்டு எங்கேயாவது ஒரு அரசு திணைக்களங்களுக்குள்ளேயோ அல்லது அவங்க வேலைக்கு போகாட்டியும் பிரச்சனை, இவங்க
10-15 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து போட்டு தான் இந்த அரசியல்ல வந்து எங்களை நாசமாக்குறாங்க. அப்ப ஒரு விஷயத்த யோசிங்க, இந்த கேம்பஸ்ல படிக்கிறவங்களை கொண்டு போய் பலிக்கிடாயாக்கி அவங்களுக்கு படிக்கிற வயசுலயே வழக்குகளை போட்டு அந்த வழக்குகளால போலீஸ்காரர் அவங்கள அரியணப்படுத்தேக கஷ்டப்படுத்தேக இன்னொரு இனவாதத்தை தூண்டுற மாதிரியான ஒரு நெஞ்ச வந்து இவங்க விதைக்கிறாங்க. தமிழ் உணர்வுன்றது எப்படி என்று சொன்னா ஒரு நாளும் தேசிய தலைவர் வந்து சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு உணர்வை தூண்டல. அவர் ஒரு தன்னோட ஒரு படையை வச்சு அந்த படை தான் யுத்தம் செய்ததொழிய தமிழ் மக்கள் கொழும்பிலையும் வாழ்ந்தவ. அந்த நேரங்கள்ல சிங்களவர்களோட இவ்வளவோ தமிழ் மக்கள் ஒற்றுமையா வாழ்ந்தவ. இன்றைக்கும் வாழினம். அன்றைக்கு சிங்கள மக்களும் அன்றைக்கும் இன்றைக்கும் தேசிய தலைவரை நேசிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர் விரும்பாத ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து இந்த சைக்கிள் கட்சி அதுல நின்று கொண்டு அதுல 2 பொம்பளைகள் வெக்கம் இல்லையா சிங்களத்துல லட்சணத்தை என்று சொல்லி யாரும் அது சிங்களமும் படிவா தெரியாது கத்தி அதுல போற ஆக்களின் மனசுல தமிழனண்டா இப்படித்தான் ஒரு கோயிலுக்குள்ள நாங்க போயிருக்காது சட்டவிரோதமான விகாரைன்றது வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு விகாரை சட்டவிரோதமா கட்டினது இராணுவம். அந்த நேரத்துல நீங்கள் 1000 விகாரைகள் வர்ற அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில இந்த கயந்திரமார் பொன்னம்பலம் பவனியாவில் நடந்த மீட்டிங்ல எல்லாம் எல்லா ரெக்கார்டுகளும் இருக்கு. பவனியாவில் நடந்த மீட்டிங்ல இந்த 1000 விகாரைகள் சம்பந்தமான பிரேரணை வரைக்க நீங்களாம் பாயம் மூடிக்கொண்டு இருந்து போட்டு இப்ப அந்த அரசாங்கம் எல்லாம் போன பிறகு விகாரையும் கட்டி கோபுரம் வந்த பிறகு இன்றைக்கு நின்று கொண்டு நாடகம் ஆடுறீங்க. சுகாசன் அர்ஜுனா ராமநாதன் என்ற ஒருத்தரை கதைக்கிறதுக்கு முதல் அவர் வந்து 2 வருஷம் அவர் சந்திரசேகர் எடுப்பக்கில்லாட்டும் சந்திரசேகர் அவற்றை எடுப்பக்கில்லாட்டும் அது வந்து அவங்கட பிரச்சனை. நீங்கள் அதுல கவலைப்பட வேண்டாம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்னண்டா ஒரு நல்ல விளக்கம் ஒன்று கொடுங்க. எப்படின்னு சொன்னா நீங்கள் தமிழ் இனத்துக்காக போராடுறீங்க. இலங்கையோட தேசிய கொடியே உங்களுக்கு பின்னால இருக்காது. விளங்குவா சுதந்திர தினம் கொண்டாட மாட்டீங்க. தேர்தல்களை கூட புறக்கணிச்சிருக்கிறீங்க. எப்படி என்ன கொழும்புல உங்களோட லொக்கா இந்த அந்த கட்டிடங்களை கட்டி அந்த பேங்க் எல்ஓசில பார்ட்னர் ஆகி சிங்கள ஏரியாக்களுக்குள்ள வீடுகளை வாங்கி எப்படி என்ன அந்த சிங்கள ஏரியாக்குள்ள குடியிருக்க முடியுது? சிங்களாக்கள் சிங்கள பேரினவாதத்தை எதிர்க்கிற நீங்கள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அப்ப ஊடக சந்திப்புகள்ல வந்து நீங்க தானே மானத்தமிழர் மெரத்தமிழர் என்ன திருவள்ளுவற்ற தம்பி மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்கலாமே. எப்படி அந்த கொழும்புல நீங்கள் இவ்வளவு இதா இருந்தீங்க? ஏன்னா நீங்கள் இலங்கைன்ற தேசிய கொடி உங்களோட கொடி இல்லை, சரியோ? ஏன்னா நீங்க வந்து வாழ்றது அமெரிக்காவில், அப்படிதான் நீங்க நினைச்சு கொண்டு திரியுறீங்க. மட என்ன சொல்றது, நீங்கள் அந்த ஒரு பிரமையில வாழ்றீங்க. நீங்கள் ஒரு தமிழீழத்தை கட்டி தமிழீழம் பெறுறதுக்கு முதல்ல எங்கட யூனிவர்சிட்டி படியங்களை அவங்கள படிக்க விடுங்க, அவங்கள சைட்ல படிக்க விடுங்க. அவங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது தடையல் வந்தா அதுக்காக ஒரு வழக்க போட்டு அந்த தடையை உருவாக்குறக்களை கொண்டு போய் ஜெயில போடுங்க, சரியோ? அதை விட்டுட்டு உங்களோட அந்த நாரை போன அரசியலுக்காக நாத்தம் பிடிச்ச அரசியலுக்கு அந்த யூனிவர்சிட்டி படியங்களையும் இந்த பெண் தலைமத்துவ குடும்பங்களையும் அதுகளே பாவம் நாளைக்கு என்ன சாப்பிடுவோம்ன்றேக்க நீங்கள் 1000 ரூபாய் காசை கொடுத்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த சும்மா தையல் மிஷினையும் சைக்கிள் டயரை சந்திரசேகர் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொண்டு நேற்று போய் அங்க என்ன கச்சேரிக்கு முன்னால சொல்றீங்க இப்ப செய்யுங்க பாப்போம், நான் நிக்கிறேன் எனக்கு முன்னால இப்ப செய்யுங்க பாப்போம்னா அந்த போலீஸ்காரரோட கத்துறீங்க. தெரியாம கேட்கிறேன், நீங்க நிக்க செய்தா என்ன பிடுங்கியா போடுவீங்க அல்லது இவ்வளவு காலமே என்ன பிடுங்கியா போட்டீங்க? அவன் உங்களை மாதிரி ஆக்களால தான் எங்களை செனத்தை அடிக்கிறான். ஏன்டா நீங்க போய் நாய்கள் குலைக்கிற மாதிரி குலைச்சி போட்டு வாரது, அதுக்கு பிறகு போற சில்லறைகள் எல்லாம் அடி வாங்குறது. உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்லோ, அது வரைக்கும் நீங்க வாழலாமண்ணே. என்னன்னு சொன்னா உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குதுல்லோ, அந்த பின்னால வருதல்லோ கொஞ்சம் கூட்டம் உங்களுக்கு பின்னால, அவ உங்களோட இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பி தான். என்றைக்கு அந்த சனம் திரும்பி ஒருக்கா பார்த்து உங்களோட முகத்துல துப்ப வலிக்கிடுதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு அழிவு. அது வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு எங்கட சனம் வலியோடையும் வேதனையோடையும் காயங்களோடையும் இருக்கு இந்த சிங்கள அரசாங்கம் செய்த வேலையிலால. அதை நீங்கள் எப்படி பாவிக்கிறீங்க தெரியுமா? இப்ப காயத்துக்கு மருந்து கட்ட வேண்டிய நீங்கள் என்ன செய்றீங்களா, காயத்துக்குள்ள திருப்பி நெருப்பை கொளுத்தி போடுறீங்க. அதை எரிஞ்செறிஞ்சு பெரிய புண்ணா பெரிய வடுவா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா? என்னன்னு சொன்னா நேற்று அந்த போராட்டத்துல எல்லாம் 2-3 சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் அந்த கதவோட விட்டுருக்கீங்க.
உங்களுக்கு எவிடன்ஸ் சேகரிக்க போறீங்களன்றது அது வேற பிரச்சனை. அதுக்கு அந்த குழந்தையில அள வச்சு அழுங்கோன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இப்போ ஒருத்தர் காணாமல் போயிருந்தா கூட அதுல நிக்கிற பிள்ளைகளோட வயசு ஒரு 7-8 வயசு தான் இருக்கும். ஆனா 7-8 வருஷத்துக்கு முதல் காணாமல் போனாக்கள் இல்லை. 2009க்கு பிறகு அந்த காலப்பகுதியில புனர்வாழ்வளிக்கப்பட்ட அந்த காலப்பகுதி 2010 பிறந்திருந்தா கூட இன்றைக்கு 2026 16 வருஷம் கடந்துட்டு 6 வயசு பிள்ளை கண்ண காணாமல் போன ஆக்களை பற்றி என்ன தெரியும்? நீங்க ஏன் இப்படி ஒரு சர்வதேச நாடகத்தை நடத்தி ஒரு நாளும் உங்களுக்கு ஐநா தீர்வு தர போறது இல்லை. வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு காசு சேர்த்து அனுப்பணும், அவையும் ஒரு சிலர் இங்க பிழைக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்டா எவிடன்ஸ் அனுப்பண்டோன்னு நீங்க அங்க நிக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் பிடிச்சி பாவங்கள் அது படிக்க வேண்டிய வயசு என்ன புத்தகங்கள் கொப்பிகள் தேசிய தலைவர் கூட அந்த பிள்ளைகளை ஒரு நாளும் இந்த போராட்டங்களுக்கோ தங்கட இந்த யுத்த இதுகளுக்கோ பயன்படுத்தல. இந்த இவ்வளவு செல்லமா அந்த பிள்ளைகளை வளர்த்து இந்த கடும் பாதுகாப்பு அதுகளுக்கு இந்த யுத்த உணர்வுகள் வரக்கூடாது, எங்களோடைய இந்த போராட்டம் முடியணும் என்று வாழ்ந்தது. ஏன் இந்த நாசமறுத்த அரசியலுக்காக அந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டே வச்சு நேற்று இந்த கச்சேரியில நடந்த காணாமலாக்கப்பட்ட அந்த சங்கத்துல தலைவியாக்களோட வந்த அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா மக்களே சின்ன குழந்தைகள் அதுகளை கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இப்ப அது நீங்க போராட்டத்தை நான் கொச்சப்படுத்தல. நான் என்ன சொல்ல வரேன்னுடா எங்கட தலைமுறையோட இந்த போராட்டங்கள் முடிஞ்சிடணும். சரியா? இனி வார தேசிய தலைவர்கிட்ட கனவு என்ன? இந்த ஐயக்கா அண்ணாமர் அக்காமர் என்ன படிச்சவ எந்த தம்பி தங்கச்சி ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல போய் படிக்கணும், அதுக்காகத்தான் நாங்கள் போராடுறோம். அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கோ பள்ளிக்கூடம் போய்க்க பொம்பர் அடிப்பாங்க, பள்ளிக்கூடம் போய்க்க கிபிர் அடிக்கும். இந்த பிரச்சனையில அவங்கள படிக்க விட்டுட்டு நீங்க போராடுங்க வேண்டாம் மலமாடுகள். சுகாசின்ற புள்ள நல்லா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க யாரோ 7 கஷ்டப்பட்ட புள்ள கச்சேரியில வந்து நின்று கொண்டு அந்த கச்சேரிக்கு முன்னால அந்த கதவுக்கு முன்னால முள்ளு கம்பி வேலியில நிக்கிற மாதிரி அந்த புள்ள அழுது கொண்டு நிக்குது. அப்ப இந்த சுகாசின்ற கயந்திரோமார் பொன்னம்பலத்தின் இந்த என்ன பேர் செல்வராசா கயந்திரன்ற புள்ளையில இப்படி கொண்டு வந்து விடுவாங்களா நடு ரோட்டுல? கொஞ்சமா அதுங்கட சமூகம் சிந்திக்கணும். இந்த மொக்கும் மட மண்டையங்கள் இங்களை கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து அழிக்க போறாங்க. ஆனா நாங்க அதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, நன்றி, வணக்கம். சுஹாசனை இனிமேல் வைத்தியர் அர்ச்சுனா இடுப்ப கிளினவர் அதை கிளினவர் கதைக்க கூடாது. இதோட இந்த வீடியோவோட திருந்தோணும்.